மத்தியானம் எப்பவும் போல சரியான டைம்ல உங்க ஸ்கூல்ல லஞ்சுக்கான பெல் அடிக்குது. உடனே நீங்க ஆசாசியா சாப்பிடலாம்னு சொல்லி உங்களுடைய டிஃபனை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. உள்ள 8 கால்களை உடைய ஆக்டோபஸ் ஒன்னு இருக்குது. அதை பார்த்து உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதை பார்த்து நம்மள நிறைய ஒரு வாமிட் வராத குறைக்கு ஆகிருவோம். ஆனா இந்த விஷயத்தை தான் இந்த உலகத்துல உள்ள ஒரு நாட்டுல உள்ள குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க. இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ல ரீசஸ் எவ்வளவு நேரம் இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் இல்ல கூடி போன ஒரு 45 நிமிஷம். ஆனா உங்களோட அந்த லஞ்ச் பிரேக் சந்தோஷத்தை துக்கமா மாத்துறதுக்கு பிரான்ஸ் அங்க உள்ள ஸ்கூல்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் கொடுக்கறாங்களாம். ஆனா இவ்வளவு லாங்கான ஒரு லஞ்ச் பிரேக்ல அப்படி என்னதான் நடக்கும் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கதான் செய்யுது. ஆனா அட்லீஸ்ட் அங்க உள்ள ஸ்கூல்கள் அங்க உள்ள குழந்தைகளுக்கு வயிறு நிறையறதுக்காக சாப்பாடு அது கொடுக்குது. ஆனா ஜப்பான்ல உள்ள குழந்தைகளுக்கு இந்த சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம அந்த குழந்தைகளை வச்சு சாப்பாடு பரிமாற வைக்கிறதுல இருந்து பிளேட்கள் குப்பைகள் எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு வேலை வாங்குவாங்களாம். இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரியான கொடுமை எதுக்காக பண்றாங்க என்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ள வரும். அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு ஸ்கூல்கள்ல உள்ள லஞ்ச் டைம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 ஜப்பான். ஜப்பான்ல உள்ள ஸ்கூல்கள்ல குழந்தைகளை வச்சு எல்லா விதமான வேலையும் வாங்குவாங்கங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதனால நீங்க கோவத்துல ஜப்பான்ல இருக்கிற ஸ்கூல்கள் மேல சைல்ட் லேபர் கேஸ் போடுறதுக்குள்ள ஒரு நிமிஷம் இல்லங்க. ஆக்சுவலா ஜப்பான்ல இந்த முழு சிஸ்டத்தையும் குழந்தைகளோட நல்லதுக்காக தான் டிசைன் பண்ணி இருக்காங்க. ஏன்னா ஜப்பான்ல ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை ஹை ஸ்கூல் போகிறது வரைக்கும் என்னானாலும் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஸ்கூலோட சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். அண்ட் அங்க உள்ள ஸ்கூல்கள்ல கொடுக்கப்படுற ஒரு மீல் பிளேட்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம்னா ரைஸ், ஃபிஷ், சூப், வெஜிஸ் அண்ட் மில்கோட சேர்த்து ஒரு மீல் பிளேட்டா கொடுப்பாங்க. அண்ட் அந்த மீல் பிளேட் அவங்களுக்கு யாருமே வச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள அதாவது வச்சுக்கணும். இல்ல ஆச்சரியமான ஒரு விஷயம்னா அங்க உள்ள குழந்தைகள் எல்லாருமே இந்த விஷயத்தை ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேர் கேப், ஏர்ப்ரான், கிளவுஸ், மாஸ்க் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ப்ராப்பரா சர்வ் பண்றாங்க. இந்த மாதிரியான சிஸ்டம் அவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் நடக்கும். இந்த மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஸ்கூல்கள்ல பண்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இது மூலமா குழந்தைங்க டீம் ஒர்க், செல்ஃப் அவேர்னஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துப்பாங்களாம். இதனால தான் ஜப்பான்ல இருக்கிற ஸ்கூல்கள்ல குழந்தைகளை வச்சு வேலை வாங்குற முறையை கையாளுறாங்க. ஜப்பான் ஸ்கூல்கள் எல்லாம் பண்ற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதோட முடிஞ்சு போகல. இதுக்கே மேல ஜப்பான் ஸ்கூல்கள்ல டயட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் பத்தியும் சொல்லி கொடுப்பாங்களாம். அதாவது ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க சாப்பிட சாப்பாடுல உள்ள பொருட்கள் எல்லாம் எங்க இருந்து வந்து அதை எப்படி சமைக்கிறாங்க, அண்ட் அது நம்ம உடம்புக்கு ஏன் நல்லது, எப்படி நல்லது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அங்க இந்த மாதிரி படிச்சு கொடுக்கிற பீரியட ஷோக்குயுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிசிப்ளினான விஷயங்கள் காரணமா தான் ஜப்பான் இன்னைக்கு டெவலப் ஆன ஒரு நாடுகள்ல இருக்கிறது மட்டும் இல்லாம ஜப்பான்ல தான் குண்டா இருக்கிற மக்களும் ரொம்பவே குறைவா இருக்கிறாங்களாம். அண்ட் அதோட முழு கிரெடிட்டும் ஸ்கூல்ல உள்ள ஷோக்குயுக்கு பீரியடுக்கு தான் போகும். நம்பர் 2 அமெரிக்கா. உங்களுக்கும் சிக்கன் மட்டன் எல்லாம் வச்சு ஃப்ரீயான சாப்பாடு வேணா நீங்க போக வேண்டிய இடம் தான் அமெரிக்கால இருக்கிற ஸ்கூல்கள். ஏன்னா கடந்த 76 வருஷமா யுஎஸ்ஏ அவங்களோட நேஷனல் ஸ்கூல் லஞ்ச் ப்ரோக்ராம்ல ஸ்கூல்கள்ல ரொம்பவே குறைவான விலையில இல்ல ஃப்ரீயான சாப்பாடுகளை கொடுத்துட்டு இருக்காங்களாம். அண்ட் அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரியான எந்த ஒரு விதமான சாதாரண சாப்பாடும் கிடையாது. அங்க குழந்தைங்களுக்கு வெல் பேலன்ஸ்டான ஒரு மீல கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். அங்க கொடுக்கப்படுற சாப்பாடுல புரோட்டீனுக்காக சிக்கன் இல்ல ஹாம் இருக்கும். அண்ட் ஃபைபர்ஸ் அண்ட் கால்சியத்துக்காக வெஜிடபிள், பீன்ஸ் அண்ட் சலாட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சத்தான சாப்பாடுகளோட சேர்த்து ஏதாவது குடிக்கிறதுக்காக மில்க் இல்ல ஜூஸ் கொடுக்கப்படுமா. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட சாப்பாட்டுக்கு இனிப்பான ஒரு எண்டை கொடுக்கறதுக்காக ஃப்ரூட்ஸ் இல்ல பிரவுனி முதல் கொண்டு கொடுப்பாங்களாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு அமெரிக்கால இருக்கிற எல்லா ஸ்கூல்களையும் கிடைக்கும் தப்பு கணக்கு போட்டுற வேண்டாம். ஏன்னா அங்க இருக்கிற நிறைய ஸ்கூல்கள்ல இந்த விஷயம் அப்படியே தலைகீழ இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற நிறைய ஸ்கூல்கள்ல நம்மளால ஹெல்த்தியை விடவும் அதிகமா ஃப்ரைட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் தான் அதிகமா பார்க்க முடியும். அண்ட் ஒருவேளை கேண்டீன்ல குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்தாலுமே குழந்தைகள் ஸ்கூல்ல இருக்கிற வெண்டிங் மெஷின் மூலமா ஸ்நாக்ஸையும் சேர்த்து வாங்கி தான் சாப்பிடுவாங்களாம். இதனால தான் தி ஸ்டேட் ஆஃப் சைல்ட்ஹுட் ஒபெசிட்டியோட ரிப்போர்ட் படி அமெரிக்கால இன்னைக்கு வரைக்கும் 10ல இருந்து 17 குழந்தைகள்ல 16% குழந்தைங்க குண்டா தான் இருப்பாங்களாம். அதனால தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல இந்த ஜங்க் ஃபுட் சர்வ் பண்ற வெண்டிங் மெஷின்ல நிறுத்திட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை சர்வ் பண்ற வெண்டிங் மெஷினை வைக்கிறதுக்கு இருக்காங்களாம். இது அங்க இருக்கிற நிறைய ஸ்கூல்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல 100% பண்றதுக்கும் முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்பர் 3 இட்டாலி. நார்மலாவே இட்டாலினாலே அவங்களோட பீஸாவை கொண்டு ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க. ஆனா ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னா இட்டாலியில இருக்கிற ஸ்கூல்கள்ல பீஸாவோட ஒரு துண்டு கூட உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா இட்டாலி கவர்மெண்ட் அங்க போட்டிருக்கிற ஒரு ரூல் படி அங்க இருக்கிற எந்த ஸ்கூல்கள்லயும் ஃப்ரைட் ஐட்டம் சர்வ் பண்ணவே கூடாதாம். அதாவது நோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஸா, பர்கர், சிப்ஸ், நகட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப அவங்க என்னத்தை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம யோசிப்போம். ஆக்சுவலா அங்க உள்ள ஸ்கூல் சாப்பாடுல உங்களுக்கு ரிச்சான ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அங்க உள்ள ஸ்கூல்கள்ல லஞ்ச் என்கிற பேர்ல 3 கோர்ஸ் மீல் சர்வ் பண்ணுவாங்களாம். அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஏதாவது ஸ்டார்ச் ஃபுட் இருக்கும். அதாவது பாஸ்டா இல்ல கோன் சூப் மாதிரியானது ஏதாவது சர்வ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் ரெண்டாவது பிளேட்ல மீட், ஃபிஷ், எக், சீஸ் இதெல்லாத்தையுமே சர்வ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட உடம்புல வைட்டமின்ஸையும் பேலன்ஸா வைக்கிறதுக்காக ஒரு தட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையும் சர்வ் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி தான் அங்க உள்ள ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பிரேக்கே முடியுது. அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆனதும் குழந்தைகளுக்கு லைட்டா வயிறு பசிக்குன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் என்கிற பேர்ல குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பிளேட் ஃப்ரூட்ஸ் சர்வ் பண்ணுவாங்களாம். அண்ட் இங்க குழந்தைகள் ஸ்கூல்ல தான் சாப்பிடணும்னு சொல்லி எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரணும்னாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டும் வரலாமா. அண்ட் அங்க உள்ள ஒரு சில ஸ்கூல்கள்ல குழந்தைகள் வீட்ல இருந்து டிஃபன் கொண்டு வர்றதையும் அலோ பண்ணுவாங்க. மொத்தத்துல இட்டாலியன் ஸ்கூல்கள்ல உள்ள லஞ்ச் பிரேக் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 4 சவுத் கொரியா. சவுத் கொரியால இருக்கிற ஸ்கூல்கள் ஹாப்பி மீல்காக நீங்க வெளிய
வெளிய எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்க உள்ள ஸ்கூல்கள்லயே உங்களுக்கு நல்ல சுட சுட சாப்பாடு தருவாங்க. ஏன்னா சவுத் கொரியா ஸ்கூல்கள்ல படிக்கிற குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ் லெவலே வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்க பாவம் குழந்தைங்க காலையில 8 ல இருந்து 4 மணி வரைக்கும் ஸ்கூல் போவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் கிளாஸஸ், கிளப் ஆக்டிவிட்டி மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடணும். இந்த மாதிரி அங்க உள்ள குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 10-11 மணி ஆகிருமா. இதனால தான் சவுத் கொரியா கவர்மெண்ட் குழந்தைகளோட பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் கவனத்துல வச்சு ஸ்கூல்கள்ல உள்ள லஞ்ச் டைம்க்கு ரொம்பவே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்களாம். அதனால தான் அங்க உள்ள எல்லா ஸ்கூல்கள்லயும் ஒரே மாதிரியான லஞ்ச் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்படுது. அதாவது அங்க லஞ்ச் பெல் அடிச்சதும் குழந்தைங்க பிளேட்டை தூக்கிட்டு கேண்டீன்ல லைன்ல நிக்க தொடங்கிடுவாங்க. அதுல உங்களுக்கு கிம்ச்சிஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மாதிரியான சைட் டிஷ்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு சைட் டிஷ்ல வளர்ற குழந்தையோட வயிறு கண்டிப்பா நிறையதான். அதனால தான் சவுத் கொரியா ஒரு ஏன்ஷியன் கண்ட்ரியா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மெயின் டிஷ்ல நல்ல வயிறு நிறைய ரைஸ் கொடுப்பாங்க. அண்ட் புரோட்டீன்காக சிக்கன், ஃபிஷ், எக், டோஃபு அண்ட் அவங்களோட ஃபேவரட்டான 8 கால் உள்ள ஆக்டோபஸோட சூப்பையும் கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி சவுத் கொரியால அவங்களோட சிஸ்டத்தை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்காக 2018 ஸ்கூல் ஃபுட் சிஸ்டத்துக்காக 4400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்களாம். நம்பர் 5 பிரான்ஸ். நம்ம இடங்கள்ல எல்லாம் ஸ்கூல் பிரேக் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஆனா பிரான்ஸ் இந்த விஷயத்துல பெரிய மனசுக்காரங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரான்ஸ்ல உள்ள ஸ்கூல்கள்ல அங்க உள்ள குழந்தைகளுக்கு 2 மணி நேரம் பிரேக் கொடுப்பாங்களாம். அண்ட் இந்த அளவுக்கு பெரிய பிரேக் கொடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் இந்த உலகத்தோட சாப்பிட குடிக்கிற விஷயங்கள்ல கேஸ்ட்ரோனமிக் கேபிட்டலா இருக்குது. அப்ப கண்டிப்பா அங்க உள்ள ஸ்கூல் பிரேக்ஸ் அந்த அளவுக்கு இருந்துதானே ஆகணும். அதனால தான் அங்க உள்ள ஸ்கூல்கள்ல குழந்தைகளுக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு கொடுக்கிற மாதிரி குழந்தைகளோட சாப்பாடுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ், மெயின் கோர்ஸ்ல இருந்து டெசர்ட் வரைக்கும் கொடுப்பாங்களாம். அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல லென்டில்ஸ் இல்ல வெஜிடபிள்ஸ் பார்க்க முடியும். அண்ட் மெயின் கோர்ஸ்ல பீஃப் மாதிரியான ஏதாவது நான் வெஜஸ் இருக்குமா. அண்ட் வாரத்துக்கு ஒரு முறை இதே மீல் வெஜிடேரியனுக்கும் சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா பிரெஞ்சு மக்கள் பிரெட் அண்ட் சீஸ் இல்லாம இருந்துகிடவே மாட்டாங்க. இதனால வாரத்துக்கு ஒரு முறை மெயின் கோர்ஸ்ல சீஸ் அண்ட் பிரெட் சேர்க்கப்படும். அண்ட் சாப்பாடோட எண்டிங் நல்லா இனிப்பா முடிக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் இல்ல பிரெஞ்ச் டெசர்ட் சர்வ் பண்ணப்படும். பிரெஞ்சு கவர்மெண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஃபீலோட மட்டும் நிறுத்தல, குழந்தைகளோட ஹெல்த்லயும் பெரிய அளவுல ஃபோக்கஸிங் பண்ணிருக்காங்களாம். குழந்தைகளோட சாப்பாடுல 50% ஆர்கானிக் சோர்ஸா தான் இருக்கணும்னு சொல்லி ரூல் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை அங்க இருக்கிற 80% ஸ்கூல்களும் இப்பவும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்களாம். இந்த நாடுகளோட லஞ்ச் சிஸ்டத்தை பார்த்து இந்தியா மத்ததை விட குறைஞ்சதுன்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா சாப்பிடுற விஷயத்துல நம்ம இந்தியர்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா ஸ்கூல்கள்ல அட்டெண்டன்ஸை கூட்டுறதுக்கும் இந்தியாவோட லிட்ரஸி ரேட்டை பூஸ்ட் பண்றதுக்கும் நம்ம காமராஜரோட லஞ்ச் டைம் திட்டம் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. ஏன்னா காமராஜர் மிட் டே மீல் ஸ்கீம் லான்ச் பண்ணனால தான் நிறைய குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு தொடங்குனாங்க. அண்ட் இந்த விஷயம் தமிழ்நாட்டுல ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சிட்டு இருந்தனால 2002 சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை இந்தியா முழுவதுமே அமல்படுத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்தியா முழுவதும் இந்த மிட் டே மீல் ஸ்கீம் அமல்படுத்தப்பட்டு நம்ம இந்தியாவோட எஜுகேஷன் லெவலுக்கும் ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா நம்ம நாட்டோட இந்த லிட்ரஸி ரேட்டை கூட்டுறதுக்கு இந்த மிட் டே மீல் ஸ்கீம் மட்டும் போதுமா, இல்ல லிட்ரஸி ரேட்டை கூட்டுறதுக்கான இன்னும் அதிகமான திட்டங்களும் நம்ம நாட்டுல வரணுமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமா பிடிச்சிருந்தாலும் வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃபியூச்சர்லயும் பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதையும் பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரலையும் டட்டா பை பாய்.